அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 17/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:53 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் எப்படி தீர்க்கணும்னு தெரியல. நாங்கள் ஜோதிடர்கள்கிட்ட போய் பலன்கள் கேட்டோம், இந்த மாதிரி சொன்னாங்க, ஆனாலும் எதுவுமே சரியாகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதற்கு நல்ல ஜோதிடர்கிட்ட, அனுபவம் வாய்ந்த விஐபி ஜோதிடர்கிட்ட பார்க்கணுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சில சௌகரியங்களை கொடுக்கக்கூடியதாகவே அமையும். திறமையான திட்டமிடல் மூலமாக இன்று முயற்சிகளில் வெற்றியடையலாம். ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் இன்று உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் அமைதியும் பதட்டமும் காணப்படலாம். அதிக வேலை சுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை முனைப்பான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தலாம். இது நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு உறுதியற்ற நிலையில் காணப்படுகிறது. பெருகி வரக்கூடிய செலவினங்களால் இன்று கவலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குளுமையான உணவு வகைகளை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்காது. அவநம்பிக்கை உணர்வுகள் உங்களை வளரவிடாமல் தடுக்கலாம். பிறரோடு பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணி சூழல் ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்காது. குறித்த நேரத்தில் பணிகளை முடித்தாலும் பணியில் தவறுகள் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவதன் மூலமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக நல்ல பலன் காணலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பெருகி வரக்கூடிய செலவினங்களால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படும். தேவையற்ற செலவுகள் மிகுந்த கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக முதுகுவலி ஏற்படலாம். கடவுளுடைய வழிபாடு மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் மறக்க முடியாத நினைவுகளை அளிக்கக்கூடிய நாளாக அமையலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் காரணமாக இன்று செயல்பாட்டில் தாமதம் காணப்படலாம். பணியில் திட்டமிடலும் ஒழுங்கமைத்தலும் வெற்றிக்கு வழிவகுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை எளிதில் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். இந்த உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவதன் மூலமாக துணையுடனான நல்லுறவு பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாக காணப்படும். கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் காணப்படும். கண்களுக்கு சிறந்த மருத்துவம் மேற்கொள்வது நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் விரைந்து முடிவெடுக்கத்தக்க சாதகமான நாளாக அமைகிறது. விருப்பங்கள் நிறைவேறும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமையோடு பணியாற்றுவீர்கள். உங்களுடைய செயல்பாட்டிற்கு மேலதிகாரிடமிருந்து அங்கீகாரம் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வெளிப்படையான மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். ஒருங்கிணைத்து மகிழ்வாக இருக்க இது உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சியை அளிக்கலாம். இன்று ஆக்கமான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது. மன தைரியத்தோடு இருந்தால் நல்ல தேக ஆரோக்கியம் சாத்தியப்படும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும். சந்தோஷமான மனநிலையில் இருப்பீர்கள். உங்களிடம் தலைமை பொறுப்பிற்கான தகுதி காணப்படும். பணியை பொறுத்தவரை பணி சூழல் மகிழ்ச்சிகரமானதாக அனுபவிக்கத்தக்கதாக காணப்படும். குறித்த நேரத்திற்குள் விரைந்து பணியை முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்வான பேச்சு உங்கள் துணையை மகிழ்விக்கும் மற்றும் திருப்தியை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அன்பான அணுகுமுறை துணையுடனான பிணைப்பை வலுவாக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் உபரியானதாக காணப்படும். உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படும். மகிழ்ச்சியான மனப்பான்மை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று உகந்த நாள் அல்ல.
பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்புணர்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள இது மிகவும் முக்கியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையாக இருக்கலாம். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளால் ஏற்படக்கூடிய செலவீனங்களை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன அழுத்தத்தின் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமான நாளாக அமையலாம். இன்று குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பொறுமையான அணுகுமுறையே இன்று பணிகளை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடலில் காணப்படக்கூடிய இடைவெளி காரணமாக துணையோடு தவறான புரிந்துணர்வு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஏமாற்றத்தை கொடுக்கலாம். தேவைகளை பூர்த்தி செய்யவும் கூடுதல் செலவினங்களை கையாளவும் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக கால்களில் வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனை நீங்கள் பயன்படுத்தி இந்த நாளை நீங்கள் அணுகிக் கொள்ளலாம். இன்று பணியை பொறுத்தவரை மனதில் பல எண்ணங்கள் உருவாகலாம். இதன் மூலமாக தனித்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள். அதற்குரிய பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று தேவையற்ற விஷயங்களுக்காக சூடான வாக்குவாதத்தில் ஈடுபட நேரிடலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையலாம். கடின உழைப்பிற்கு கூடுதலாக பணவரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வேலை எளிதாக இருக்கும் நாளாக அமையலாம். இன்று இருந்தாலும் வேலையை சீக்கிரமாக விரைவாக முடிக்க வேண்டியது உங்களுக்கு மிகவும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் முற்போக்கான பலன்கள் கிடைக்காது. இன்று ஆர்வத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய வேறு வேலை மாற்றம் உங்களுக்கு தேவைப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இது நல்லுறவை மிகவும் பாதிக்கும். எனவே இன்று உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி ஏமாற்றத்தை கொடுக்கலாம். கூடுதலாக தேவையற்ற செலவினங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய மருத்துவத்துக்காக செலவுகளை செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே நடைமுறை அணுகுமுறையை கையாள வேண்டும். உங்களுக்கு இது உற்சாகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக சோர்வை வென்று நம்பிக்கையோடு இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை அதிக பணிசுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். இது பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய விஷயங்களை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். நல்லுறவுக்கு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அணுகுமுறை தேவை. குழப்பமான மனநிலை காரணமாக துணையோடு விவாதத்தில் ஈடுபடுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது. பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட நேரிடலாம். சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது உங்களுக்கு மிகவும் முக்கியம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கலாம். இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையாது. மேலும் இன்று எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் நல்ல முன்னேற்றம் காண நம்பிக்கையுடனும் இன்று சாந்தமாகவும் பணியாற்ற வேண்டும். உங்களால் செயல்திறன் மீது உங்களுக்கு அதிருப்தி நிலவலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கோ அல்லது புனித தலங்களுக்கோ சென்று மகிழ்வீர்கள். மகிழ்ச்சியான ஒரு நல்ல நிலை காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம். இருக்கக்கூடிய பணத்தை கவனமாக பாதுகாப்பாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது. செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட நேரிடலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள். வாழ்க்கையில் சாதாரணமான அணுகுமுறை வேண்டும். ஆன்மீக காரியங்களில் இன்று நேரத்தை செலவழிப்பதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். புதிய வேலைவாய்ப்பிற்கான வாய்ப்புகள் சாத்தியம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நன்றாக பேசி நட்புணர்வோடு இருக்க வேண்டும். உறவில் நல்லிணக்கத்தை இன்று பராமரிக்க இது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். பணத்தை சரியான முறையில் பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். திடமான உடல் நலத்தை பராமரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.